நல்ல மனவாழ்வு நாடு போக்க வாழ்வு. பூவுலகின் லட்சியங்கள் பூ போன்றே வாழும் தெய்வ சொர்க்க நிச்சயம்தான் திருமணமாய் கூடும். பூவுலகில் லட்சியங்கள் பூ போன்று வாழும் தெய்வ சொர்க்க நிச்சயம்தான் திருமணங்கள் கூடும். அருமைகளும் பெருமைகளும் நிறைந்ததுதான் இன்பம். அருமைகளும் பெருமைகளும் நிறைந்ததுதான் இன்பம். நீ அத்தனையும் பெற்றுவிட்டாய் ஆனந்தமாய் வாழ்க. நல்ல மனம் வாழ்க நாடு போற்று வாழ்க. மன வாழ்க்கை அமைவதற்கோ நல்ல மனைவி வாய்க்க வேண்டும். குலமகளாய் திகழ்வதற்கோ கொடுத்து வைக்க வேண்டும். மன வாழ்க்கை அமைவதற்கோ நல்ல மனைவி வாழ்க்கை வேண்டும். குலமகனாய் கிடைப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்தி விட்டதோடி. பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்தி விட்டதோடி. நான் புலவன் என்றால் பாடிடுவேன் கவிதை ஒரு கோடி. அச்சம் படம் நாணம் என்ற அத்தனை குணங்களை ஒருங்க வையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசம் உபசரித்த உன்னை வாழ்க உள்ள ஆண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய விவரங்களை தெரிந்து வந்தாலும் கூட உங்களுக்கு நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமா வருதான் பார்க்கலாம். பேசுங்க. நல்லாரை பார்ப்பது நன்று, நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று, அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னு இருக்காங்க. அது மட்டுமல்ல, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனும் இனிது ஆதிய தொழுதல் அதனினும் இனிது அறிவினரே கனவிலும் நினைவிலும் காண்பது தானே என்று சொல்கிற பொழுது உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னா உண்மையிலேயே அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம், வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சைகளும் சிலப்பதிகார மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்ற பாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அம்மா உங்ககிட்ட விவரம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்வேன், சாமி கேளுங்க, தெரிஞ்சா பதில சொல்றேன், இல்லைன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான பதிலாக இருக்கும். ஆனா இங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஷயம் ஒண்ணுதான், கேட்கக்கூடிய விதம். உங்ககிட்ட விவரம் கேட்கணும், விவரம் கேட்டா விவரம் அவர் தான் பார்ப்போம், எங்க சொல் பேசுங்க பார்ப்போம் அப்படின்னா எதுக்கு இத்தனை விவரம்? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். வேணா போட்டா வெல்லும், கோணா போட்டா கொள்ளும். சரி, விவரம் கேட்கணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, சாமி கேளுங்க. அதை விட்டுட்டு விவரம் கேட்கணும் உங்ககிட்ட, விவரம் கேட்டா விவரமா வருமா அப்படின்னா இத்தனை விவரம் எதுக்கு? அப்போ உங்களுக்கு விவரம் தெரியும்னு நீங்க காமிக்கிறீங்களா, இல்ல எதுக்கா நீங்க எப்படி ஒரு இத்தனை விவரம் சொல்றீங்க? திரும்ப திரும்ப அதே வார்த்தை. சனிய முடிக்க நார கெடுல புடிச்சு முழுங்குச்சான்னு ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. பிச்சை எடுக்குமா பெருமாளு, அத வந்து புடுங்குமா அனுமாரு. நான் என்ன நினைச்சேன், நேரம் குறைவா இருக்கு, சரி இந்த நேரத்துல போய் எதுக்கு தேவையில்லாம சண்டையை போட்டுட்டு வந்தா கதையை முடிச்சு நடத்தி முடிச்சுட்டு, நானும் அப்படிதான் நினைச்சேன், அப்படி போகலாமான்னு நினைச்சேன். ஆனா அந்த வாய்க்கால கட்ட கழுதை அது போக்கல தான் விட்டு திருப்பணும்னா அப்படித்தான் திருப்பணும். 3/4 முழம் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு சொன்னானா ஒருத்தன். பழமொழி தாங்க அதுவும், பழமொழி தான். இந்த உலகத்துல நல்ல பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிரமமா? உண்மைதான். நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு பானை இருக்குல்ல, அந்த பானையை செய்யறதுக்கு பல நாள் ஆகும்.
அதை போட்டு உடைக்க ஒரு நொடி போதும், அவ்வளவுதான், போட்டோம்னா உடைஞ்சு போயிடும். அந்த வகையில் இந்த கலைத்துறையில நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்கு உழைக்கிறத விட வாங்கின பேரை தக்க வைக்கிறதுக்கு உழைக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய வேலை. அது வந்து எல்லாருனாலையும் முடியாது. எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணுமேங்கிற அந்த பயம், அந்த தொழில் பயம் இருக்குல்ல, அது இருந்தா தான் இன்னும் பேரை வளர்த்துக்க முடியும். அந்த வகையில ராமநாதபுரம் மாவட்டம் தெரியுமா உனக்கு? ஆமா. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாடனன்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? தெரியுமா? தெரியும். இந்த திருவாடனங்கிற ஒரு ஊர்ல மிரட்டுறீங்களா? கேட்டா பதில் சொல்லுங்க. அப்படி கேளுங்க, பதில சொல்றேன். மிரட்டுற மாதிரி பேசுறீங்க, கேட்டா பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க, சொல்றேன். தெரிஞ்ச வரைக்கும் பதில சொல்றேன். சிறந்த ஊருக்கு ஏன் திருவாடனன் பேர் சொல்லு? ஏன் திருவாடனன் பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒரு முனிவர் என்ன செய்யறாரு? தவம் செய்யறாரு. அவருடைய தவம் ஒரு வேடுவனால் கலைக்கப்படுகிறது. அப்ப கலைக்கப்படும் பொழுது இவர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை சாப்பிடக்கூடிய ஒரு கனி, அந்த கனியை வந்து இந்த வேடன் மண்ணோட மண்ணா ஆகிடுறேன். அப்ப பசியோட விழிக்கக்கூடிய அந்த முனிவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு பெரிய ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. எப்படி நான் பசியோட வாடுறனோ அதே போல நீயும் இந்த கலியுகம் முடியும் வரை நீ பசியோட வாடணும் அப்படின்னு ஒரு பெரிய சாபத்தை கொடுக்கிறாரு. சரி. அப்படிப்பட்ட அந்த வேடனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது அந்த திருவாடான். அதுக்கும் ஊருக்கு என்னமா இருக்கு? இருக்குல்ல. என்னமா சும்மா மொட்டத்தலை என் குட்டையில விழுந்த கதையா பதில் சொல்றேன்? மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டது மாதிரி பேசுவேன். பதில் சரியா இருக்கணும்ல? சரியா தான் இருக்கு. என்ன சரியா இருக்கு? எப்படி மோட்சம் கிடைத்தது? ஊருக்கு பேர் என்னன்னா பேருக்கு விளக்கம் சொல்லணும். இப்ப பசியோட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்தாருல்ல. ஆமா. பசியோடனா ஒரு மனிதன் பசியோட இருப்பானா அப்படின்னா முடியாது, ஏதோ ஒரு நேரத்துல சாப்பிடுவேன். ஆனா அவர் கொடுத்த சாபத்தின் காரணம் என்ன தெரியுமா? அதாவது உடல் வந்து யானை உடல். அந்த யானை உடல்ல ஒரு சின்ன ஆட்டு தலை. யானை நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு யானை உடலுக்கு ஒரு சின்ன ஆட்டு தலை. அப்படி ஒரு பொருத்தமா நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அத்தை தண்டி உருவத்துக்கு சின்னோண்டு தலை இருந்துச்சுன்னா எப்படி சாப்பிட முடியும்? ஒரு 4 இலைய பிச்சு திங்குமா? ஒரு யானை போச்சுனா எப்படி அந்த பசி அடங்கும்? போற வக்கல ஒரு கொலைய புடிங்கி வாயில வச்சிட்டு அது ஆட்டுக்கு போயிடும். போறோட போடுற மாட்டுக்கு புடிங்கி போட்டா சரியா வருமா? வராது இல்ல. அப்ப ஆட்டு தலையும் யானை உடலும் கொண்டவனாக அவன் மாறுகிறான். அப்படி மாறும் பொழுதுதான் திரு ஆடு கூட்டல் ஆணை, திரு ஆடு கூட்டல் ஆணை, திருவாடானை அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. திரு என்பது உயர்வு, ஆட்டு தலையும் யானையுடைய உடலும் கொண்டவனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த ஸ்தலம் என்பதால் திரு ஆடு ஆணை அஜகஜபுரம்னு ஊருக்கு பேரு. அஜம்னா ஆடு, கஜம்னா யானை. அப்ப தமிழ்ல அதுக்கு திரு ஆடானை திருவாடானை அப்படின்னு பேரு. பரவாயில்ல, படிச்சிருக்க? ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல படிச்சிருக்கேன். இந்த திருவாடானை கேட்டதுக்கு பதில் சொல்றேன்ல. இந்த திருவாடானைக்கு பக்கத்துல நத்தக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குல்லமா? ஆமா, நத்தக்கோட்டை தானே? நத்தக்கோட்டை இல்லங்க, நத்தக்கோட்டை. ஓ, நத்தக்கோட்டையா? புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தேவகோட்டை அப்படி இருக்குல்ல, அது மாதிரி நத்தக்கோட்டை. சரி சரி. பொற்பன கோட்டை, கொத்தக்கோட்டை அது மாதிரி இருக்குல்ல, நிறைய இருக்கு. இந்த அந்த ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வள்ளி வேஷம் போட வருமே, அந்த பிள்ளை பேர் என்னப்பா? யார் அது? இந்திரா தேவியா? ஓ, நீங்க மறந்துட்டீங்களோ? நல்ல விளம்பரம்ங்க, அருமையா பாடுறேன். இந்த பெட்டிக்காரர் கூட சுசிரா மாதிரி பாடுது அப்படின்னு போற்றத்தக்க கூடிய அளவிற்கான சிறப்பான ஒரு ஞானம், உண்மையான நல்ல ஒரு குரல் வளம். இப்படி எல்லாம் பாடி மக்களின் மத்தியில பேர் வாங்குறதோட மட்டும் இல்ல, இந்த வர்ற நாரதர்களெல்லாம் சண்டை வர்றதுக்கு சோத்த மூட்டையா கட்டிக்கிட்டு திரியுது. இன்னைக்கு தப்பாவள வந்திருக்கு அப்படின்னு ஒரு பேரு. உண்மைதானே அது? இந்திராதேவினா பாடல் கேட்பதற்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. அந்த வகையில தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்திராதேவியை தெரியும். அப்படிங்கிற வகையில நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. மதிப்பிற்குரிய இந்திராதேவி அவர்களே, என்ன பேரா சொல்றீங்க? பேர் சொல்றது தான இருக்கு. பேர் இருக்குங்க, எனக்கு பேர் சொல்றது தான இருக்கு. இடத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன பேர், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களே. அப்படி நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த வாங்கின நல்ல பேரை காப்பாத்துறது மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுவிட்டு விவரம் இருக்கா உங்களுக்கு அவ்வளவு வர இருக்கு அப்படின்னு சும்மா சம்பந்தம் இல்லாம இந்த சட்டம் போடுற வேலை, சவுடால் பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டே வை. வாங்கி வச்சிருக்க பேரை காத்தோட காத்தா கடை பொழுதுல பறக்க விட்டு போயிடும். சரியா? வந்தமா, அவர் கேட்டதுக்கு பதில் சொன்னமா, வாயை பொத்திக்கிட்டு பேசாம நின்னமா, அத்தோட போனமான்னு இருக்கணும். இல்ல இந்த சவுடால் பேசுறது, இந்த சட்டம் பேசுறது, அதையா நீங்க சொன்னீங்க? அதே இப்படி சொன்னீங்க? இதெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளவுதான். ஆமா,
இந்த உரச போன மாடு திருகாணியில மாட்டினது மாதிரி உனக்கு இந்த பழமொழி எல்லாம் எங்க கிடைக்குது? உரச போன மாடு ஒழுங்கான இடத்துல உரசுனா உரசிட்டு வந்துடும். திருகாணி இருக்கிற இடத்துல போய் உரசுனா அது மாட்டிக்கிறோம். ஆமா, அது மாதிரி வந்தமா வள்ளி பிள்ளைக்கு வாழ்த்து கொடுத்தமா இந்த இடத்தை விட்டு கதையை முடிச்சு போனமான்னு இருக்கு. இந்த அம்மா பேசுவாங்க, நாங்க வாயை பொத்திக்கிட்டு அதை விட்டுட்டு நீங்க இருங்க. நீங்க அப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பேசணும், அதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசணும். நீங்க எனக்கு சட்டம் நான் வைக்கிறதுதான் சட்டம். என்ன சட்டம்? என் சட்டத்துக்கு அடி பணிஞ்சு போறதுதான் வேலை. சட்டத்தை உங்க இடத்துல வச்சுக்கங்க. எங்க வேணாலும் தனியா நின்னு பேசுங்க. நான் வந்து கேட்க போறது இல்ல. தனியா நிக்கிறது இல்லமா, எங்க வேணாலும் நான் வைக்கிறதுதான் சட்டம். அப்படிலாம் என் கிடையாது. சட்டத்துக்கு அடி பணிஞ்சு போறதும் எங்க இடத்துல நான் வச்சதுதான் சட்டம். நினைச்சுக்கிட்டு வேணா இருக்கலாம். அத நீங்க புரிஞ்சுக்கங்க. நினைச்சுக்கிட்டு வேணா இந்த இருக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்துல, புதுக்கோட்டை மாவட்டம் தெரியுமாண்ணே உங்களுக்கு? அவரே புதுக்கோட்டை மாவட்டத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ரெட்டையாளம்னு ஒரு ஊரு. எப்படி? புதுக்கோட்டை மாவட்டத்துல ரெட்டையாளம்னு ஒரு ஊரு. இந்த ரெட்டையாளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த வெங்கடேஸ்வரன் ஒரு பையன். இந்தம்மா யார் அந்த பையன்? என்ன சின்ன பையன், ஆஹ், ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ரொம்ப சின்ன பையன். என்ன அப்படி ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜா பாட்டை நிப்பாட்டினாலும் ஸ்ரீ பாட்டை நிப்பாட்டினாலும் நின்னு பேசி பாடக்கூடிய திறமை சரி. அந்த வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற அந்த சின்ன பையனுக்கு இருக்குப்பா. சின்ன பையங்கிறத ரொம்ப அழுத்திரியாமா? உள்ளதானே சொல்றேன். சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. தெரிஞ்சுக்கணும். அரியும் சிவனு ஒண்ணு அறியாத அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த ஊர் மட்டுமல்ல, வெளிநாடு முதல் கொண்டு, இந்த ஊர் மட்டும் இல்ல, நம்ம நாடு மட்டும் இல்ல, வெளிநாடு முதல் கொண்டு அது என்னது புலன குழுமமா, அதன் மூலமாக பல ரசிகர்களை, அதாவது உங்களுடைய பாடல், அவருடைய பாடல், பேச்சு, திறமை, தொழில் எல்லாமே அப்படியே இழுத்து வச்சிருக்குப்பா. அப்படின்னு ஒரு பெரிய நல்ல பேரை, அப்படியா, மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வரன் அவர்களே நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. சரி. அந்த பேரை இந்த வெள்ளாள விடுதியில என்னால நீங்க கெடுத்துக்கிட்டு போயிடாதீங்க. உங்களை நான் எச்சரிக்கிறேன். நல்லா இருக்கு அந்த பேச்சு. நீங்க என்ன எச்சரிக்கிறீங்க? வாங்க.